திருமண அரசு தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு விசித்திரம் நடந்துகிட்டு இருக்குது. லாட்ரி மாமனாரோடைய காசுல வந்துட்டு சவுண்ட் விடுற மருமகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஷூட்டிங் கேப்ல வந்துட்டு போற ஒரு கல்ட் நடிகர். வில்லிவாக்கத்தில் ரெண்டு குடிகாரங்களுக்குள்ள நடந்த சண்டையை ஏதோ உலக அளவுல நடக்கிற சதின்ற மாதிரி இவனுக்கு பேசுற அந்த தந்திரம் இருக்கு. அப்பப்பப்பா, இதையெல்லாம் விட இவனுங்க ஏழைகளுக்காகவே பிறந்தவனு பில்டப்ப கொடுத்துட்டு சொத்து கணக்கெல்லாம் மொத்தமா சொதப்பி வைக்கிறானுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம திருமண அரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்கள். முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா, இவனுக்கு திடீர்னு எங்கேயோ சாமி வந்துருச்சு போல. பேசிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத்தை திடீர்னு ஓரம் கட்டி தள்ளி போட்டு நான் தான் இங்க எல்லாம் பெரிய கல்ட்டின்ற மாதிரி மைக்க பிடிச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிரட்டல் விடுறான். தடிமாடு ரெண்டு குடிகாரனுங்க அவனுங்களுக்குள்ள அடிச்சுட்டு பாட்டில் வீசினதுக்கு திமுக தான் காரணம் எப்படா சொல்ற? அதுக்கு உங்ககிட்ட எப்படி உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சது? ஸ்கிரிப்ட் முன்னாடி எழுதிட்டீங்களா இல்ல ஆளை அனுப்பி பாட்டில வீச சொன்னீங்களா? நீங்க என்னதான் ஸ்கிரிப்ட் பண்ணாலும் கடைசிட்ல நீங்க வச்ச ட்ரோனே வந்துட்டு உங்களை காட்டி கொடுத்துருச்சு. அந்த பசங்க எல்லாருமே நீங்க செட் பண்ண ஆட்கள் தான். தாவேக்கா விர்ச்சுவல் உதவாக்கிற தம்பிகளை முதல்ல நீங்க யோசிங்க. உங்க தலைமை உங்களை மிஸ்லீட் அண்ட் மிஸ்கைடிங் பண்ணி எப்படி எல்லாம் முட்டாளாக்குறாங்கன்னு. ரெண்டு குடிகாரனுங்களுடைய சின்ன தெரு சண்டைய அரசியலாக்கி உங்களை எல்லாம் தெருவில் விட பாக்குறானுங்க. இவனுங்க சொல்றதுல ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அந்த ஆதவர்ஜுனா வெட்டித்தனமா மைக்க பிடிச்சிட்டு வீராவேசமா பேசுறானே, அவன் மாமனார் கொடுத்த பிச்சை காசு இல்லாம அவனால ஒரு நாளாவது ஒரு டீயாவது குடிக்க முடியுமான்னு கேளுங்க. அந்த பிச்சை காசு இல்லாம இவன் தான் வந்து தன்னை ஏழை பங்காளன்னு சீன் போடுறான். அடுத்த ஆளு சொல்லவே வேணாம், நம்மளுடைய காக்கா விஜய். அடுத்தவன் பட்டத்தை திருடியே வந்துட்டு தனக்கு போட்டுட்டு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் இல்லைங்களா? அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ண போயிட்டு 2 பாயிண்ட் பேசிட்டு 3வது பாயிண்ட்டுக்கு பேச முடியாம அப்பாட வெயில் தாங்கல, கேரவேன் எங்க உடனே ஓடலாம்னு சொல்லி ஓடிட்டான். தன்னோட தியாகி மாதிரி காட்டிக்கிறதுக்கு வழிகளை தாங்கி வந்திருக்கேன்னு ஓவர் சீன் போட்டு டயலாக் விட்டுட்டு இருக்கான். 1 மணி நேரம் கூட வெயில்ல நிக்க முடியாத இந்த தற்கொலை முண்டம் 234 தொகுதியில போயிட்டு எப்படி பிரச்சாரத்தை பண்ண போகுது? இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்ச தக்காளி வாழ்க்கை வாழ்ற நீங்க எல்லாம் வந்துட்டு களத்துல இருக்கக்கூடிய அரசியலுக்கு என்னைக்கு செட் ஆக போறீங்க? இப்ப மெயின் மேட்ருக்கே வருவோம். எலெக்ஷன் அபிடவிட்ல விஜய் காட்டி இருக்கிறது 600 கோடி ரூபாய் சொத்து. மேடைக்கு மேடம் வருஷத்துக்கு வருஷம் 1500 கோடி ரூபாய் மறைக்க ஒருத்தருன்னு சொல்லிட்டு தாவேக்கா காரணங்கள்லாம் வந்துட்டு சீனை போட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா மொத்தமா சேர்த்து இருக்கிறது 600 கோடி ரூபாய் சொத்து. இந்த சொத்துல ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் அப்பா அம்மா பேர்ல வாங்க கிடையாது, தான் பொண்டாட்டி மேல பேர்ல வாங்க கிடையாது, தன்னுடைய பிள்ளைங்க பேர்லயும் வாங்க கிடையாது. இவன் பண்ணது எல்லாமே அப்பா அம்மாவுக்கு பேருக்கும் பிள்ளைங்க பேருக்கும் பொண்டாட்டி பேருக்கும் கடனை கொடுத்ததுக்கான தவிர சொத்து வாங்கி கொடுத்தது இல்ல. இந்த லட்சணத்துல இருக்கிறவன் தான் பெத்த வாரிசுக்கு பேர்ல கூட சொத்து வாங்கறதுக்கு முடியாத இந்த நாய் மக்களோட வலிய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி ஆட்சி பண்ண போறான்? அது பிள்ளைங்களுக்கு செய்யற கடமைகளை கூட வந்துட்டு கடன் சொல்லக்கூடிய அயோக்கியத்தனம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இங்க வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த லட்சணத்துல வந்துட்டு இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய்னு சொல்லிக்கிட்டு இப்போ ராஜா இதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ராஜா சொன்னப்போ ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மதத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்படிங்குள்ள தாவேக்கா தற்கொலை கூட்டங்களை நினைச்சு பாருங்க, அவன் உங்களை எந்த அளவுக்கு எடை போட்டு வச்சிருக்கிறான். சரி, அவனுடைய கிறிஸ்தவ பாஸ்டர் தான் காட்டானாக்கா மணிப்பூர் பத்தி எரியும் போது இவன் எங்க போய் வாய மூடிட்டு இருந்தான்னு தெரியல. உண்மையை சொல்லனாக்கா தாவேக்கா தற்கொலைகளே உங்க மேல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கையோ அக்கறையோ இல்ல, உங்க ஓட்டு மேலதான் குறி. ஏன்னா பிஜேபியோட பி டீமா இருந்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு திமுக கூட்டணிக்கு விடக்கூடிய கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிச்சு கொண்டு போறதா இவனுடைய வேலையை. இதுலயும் இவன் ஏன் திருச்சி கிழக்குல நிக்கிறான் அப்படின்றதுக்கான ரகசியம், அங்க கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிச்சு விட்டாக்கா அந்த இடத்துல வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது ஒரு விதத்துல இப்ப ஓட்டுகளை அதிகம் வாங்கி ஜெயிக்க வைக்கலாமா அப்படின்றதுக்காக திட்டம் போட்டுதான் பெரம்பூர்ல மட்டும் போட்டி போறேன்னு சொன்னவன் வேணும் என்ன திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். முடிவா தலைமை தற்கொலை விஜய் அவர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, அரசியல் ஒண்ணு சினிமா கிடையாது. கட் சொன்னோடனே கேரவேனுக்குள்ள போய் ஓடி ஒளியறதுக்கு இங்க மக்களோட பிரச்சனை என்னன்னு வெயில்ல நின்னு காது கொடுத்து கேட்கணும். அந்த மக்களுக்கா வெயில்ல இறங்கி போராட்டங்கள்ல 10 நிமிஷம் எல்லாம் பண்ணக்கூடாது. தேவைப்பட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 நாள் 2 நாள் தொடர் போராட்டமா கூட மாறும். போலீஸ்ல தேடி வாங்கிதான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து தயாரா நிறுத்தா மட்டும்தான் அரசியலுக்கு வந்து நிக்கணும். அதுவும் குறிப்பா இப்ப நீங்க தாவேக்கால தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்கள்ல யாரு? ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு டாக்டர் பட்டத்தை போட்டுக்கிட்டு கேன்சரை வந்துட்டு ஜோதிடத்தால வந்துட்டு கியூர் பண்ண முடியும்னு சொல்ற
அறவேக்காடு இப்படி பேசுறவங்களை வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குள்ளான குற்றம் இது. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கை கருத்துக்களை பேசுவது, அதுலயும் மருத்துவ குறிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசுவது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க வந்துட்டு நிறுத்துறீங்க. அடுத்து ஜாதி வெறியம் ஜெகநாத் மிஸ்ரா, செட்டியார் ஜாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுனாக்கா அங்க இருக்கக்கூடிய பசங்க வந்துட்டு தெருவுக்கு வந்து போராடலினாக்கா அவன் வீட்டுக்குள்ள போய் நிப்பேன் சொல்லிட்டு. ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதி பசங்களுக்கா ஒண்ணுமே பண்ணது கிடையாது. உண்மையை சொல்லனாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளோட இவனோட ஜாதி பசங்க மட்டும் பாத்தீங்கன்னாக்கா படிப்புல ஓரளவு கவனத்தை செலுத்திக்கிட்டு இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாம அவங்க குடும்பத்தை முன்னேற்றத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதையும் கெடுக்கிறதுக்கு மாதிரியான வேலைகளை பண்ணக்கூடிய ஜாதி வெறி, செட்டியார் பிள்ளைகளுக்குள்ள ஜாதி வெறியை தூண்டுகின்ற அயோக்கியனை அந்த ஜெகநாத் மிஸ்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த ஜெகநாத் மிஸ்ரா என்ன சொன்னா, விஜய் எல்லாம் ஒரு ஆளா இவனை எல்லாம் போய் முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடிதான் மதுரையில மீட்டிங் போட்டு உன்னை கிளின்னு கிழிச்சான், புதுசா கட்சி ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அவன் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பார்த்துட்டு அவன் கட்சிக்காரன்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு தாவேக்கா மேடையில வந்து வேட்பாளர் வந்து நிக்கிறான். அதுல கேட்டா தாவேக்காவோட நிர்வாகின்னு வந்துட்டு என்னங்கடா கதை விடுறீங்க? ஜாதி வெறியனை கொண்டாந்து நிறுத்த வேண்டியது, மத வெறியனை கொண்டாந்து நிறுத்த வேண்டியது, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையாளர்களை கொண்டாந்து நிறுத்த வேண்டியது, பெண்களை இழிவா பேசக்கூடிய நபர்களை வந்துட்டு கட்சி நிர்வாகிப்பட அவனை வந்துட்டு வேட்பாளரை நிறுத்தி சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் பேச வைக்க போறீங்க. இவனை மாதிரி பொறுக்கி நீங்க நிறுத்த அந்த பெண்கள் குறித்து அவன் பேரை சொல்றது கூட ரொம்ப கேவலமா கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நாயெல்லாம் சட்டமன்றத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த வேட்பாளர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்துக்கு போனா எவ்வளவு நாகரிகமா பேசுவோம் நினைச்சாலே அப்பா சாமி. அந்த மாதிரி கழுசடைக்கெல்லாம் சீட்டை கொடுத்துட்டு நீ எல்லாம் வந்து மாற்று அரசியல்னு பேசுற. அதுலயும் குறிப்பா உன்னோட ஐடி விங்க அதுல நீ கேண்டிடேட்டா நிறுத்தின நபர்களே பல பேரு உனி கட்டின பொண்டாட்டியையும் உனி பெத்த பிள்ளைங்களை குறித்துமே அவதூறாமும் அசிங்கமா பேசுறானுங்க. அதையெல்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்த துப்பு கெட்ட நாய் நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களோட பாதுகாப்பு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற. அப்படி அசிங்கமா பேசுறவனுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கிற. அப்படி அசிங்கமா பேசுறவனால ஹெட் யாருனாக்கா இந்த அவதூறுக்குனே பிறந்த அவதூறு நாய் ஆதவ் அர்ஜுனா. உண்மையை சொன்னாக்கா விஜய் தான் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசு மிகப்பெரிய நார்சிஸ்டா இருக்கிறான். ஆகவே இது போன்ற தற்கொலை கூட்டத்தை வந்து ஆதரிக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு சொல்லிக்கூட என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம்.